சயின்ஸ்ல நான் 100 மார்க் எடுத்தேன் சார். சயின்ஸ் மிஸ் என்ன பிரில்லியன்ட்னு சொன்னாங்க சார். மேக்ஸ்ல நான் 50 மார்க் எடுத்தேன் சார். ஆனா அந்த மாஸ்டர் என்ன முட்டாள்னு சொல்றாரு. தமிழ்ல நான் 100 மார்க் எடுக்கிறேன் சார். அதனால தமிழ் ஐயா என்ன புத்திசாலின்னு சொல்றாரு சார். இங்கிலீஷ்ல 50 மார்க் எடுத்தேன் சார். ஆனா அந்த மிஸ் என்ன இடியட்னு சொல்றாங்க சார். ஒரே ஸ்கூல்ல 3 சார் வந்து என்ன புத்திசாலின்னு சொல்றாங்க சார். 3 மிஸ் வந்து முட்டாள்னு சொல்றாங்க சார். அப்ப நான் யார் சார், புத்திசாலியா முட்டாள்? சயின்ஸ்ல நான் 100 எடுப்பேன் சார். ஏன்னா எனக்கு சயின்ஸ் நல்லா வருது. சயின்ஸ்ல நீங்க 200 எடுக்க சொன்னா எடுப்பேன் சார். மத்த சப்ஜெக்ட்ல 100 மார்க் எடுக்க சொன்னீங்கன்னா எப்படி சார் எடுக்கிறது? ஸ்கூல்ல நிறைய கேம் இருக்கு சார். ஒரே ஸ்டூடெண்ட் எல்லா கேமும் விளையாடுவானா சார்? அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி சார் மார்க் வாங்க முடியும்? எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் எடுன்னு சொல்றது உன்னுடைய திறமை வெளியே கொண்டு வரக்காக. அதை ஏன்டா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற? எது சார் திறமை? எங்களை மட்டும் 100 மார்க் எடு 100 மார்க் எடுன்னு அடிக்கிறாங்களே சார். இன்னைக்கு இருக்க எல்லா ஸ்டேட்டோட எஜுகேஷன் மினிஸ்டரும் எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் எடுத்தாங்களே சார். எல்லா சப்ஜெக்ட்லயும் 100 மார்க் எடுக்கிறோம்னா புத்திசாலிங்கிற சிஸ்டத்தை தூக்கி போட்டு உடைக்க சொல்லுங்க சார். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி இருந்துச்சுன்னா